ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தவங்க ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்ல தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கப்படுவது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் அப்பா இது உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மக்களை தேவரே நீங்க ஆசீர்வதித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சொல்லுகிற வார்த்தைகள் அப்பா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்படியாக அதை அப்படியே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும்படியாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு கடைபிடிக்கும்படியாக எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நானும் என் வீட்டோரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றபடியாய் குடும்பமாக நாங்கள் உங்களை சேவிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டமைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரே தாமே அப்பா பிள்ளை ஆசீர்வதித்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதடுகளை தொட்டருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பசுத்தாவியானவரே நீர் மாத்திரம் அசைவாடி தகப்பனே பிள்ளையுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியலாத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக நான் எடுத்த வார்த்தை எதுவாக இருந்தது? யோனாவை பற்றி நான் எடுத்திருந்தேன். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை மத்தேயு 17:20. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த நாளுக்குரிய டாபிக் கடுகளவு விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்? நார்மலா பைபிள் நம்ம ஒரு நம்புறது ஒரு இதுல நம்ம ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வைக்கிறது, ஒருத்தவங்களை விசுவாசிக்கிறது, அந்த மாதிரி அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம் கேட்கறது, அதை விசுவாசிக்கிறது அந்த மாதிரி. அப்போ வந்துட்டு நம்ம 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 வந்துட்டு என்னது நிறைய காரியத்துல நமக்கு நம்மளே அறியாமலே நம்ம வந்துட்டு சில காரியத்தை நம்ம என்ன வச்சிருப்போம்? விசுவாசம் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கொடுக்குற மாதிரி தான் நம்மளால போயிட்டு இல்ல இந்த டாக்டர் எழுதின மருந்து சரி கிடையாது, நீங்க வேற அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். கொடுக்குற மருந்து தான் நமக்கு ஒரு டாக்டர் சரியா இருந்தா அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம வந்துட்டு அவங்க சொல்ற காரியம் விசுவாசிக்கிறோம். அதே மாதிரி பஸ்ல போகும்போது, டாக்ஸில போகும்போது, இந்த நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு இடம் தெரியல, ஒரு புது இடத்துக்கு போறோம், டிரைவர் கிட்ட சொன்னோம்னா அவங்க விசுவாசமா போய் விட்டுருவாங்கன்னா நம்ம அந்த விசுவாசத்துல ஃபிளைட்ல போகும்போது இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்திலும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம்னா அது எதனால? ஒரு விசுவாசம். அதனால இருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப நிறைய மனுஷங்க வந்துட்டு நம்மளாம் இந்த மாதிரி ஒரு விசுவாசம், சில பேருக்கு எதுல விசுவாசம் இருக்கும்? அவங்க படிச்ச படிப்புல விசுவாசம் இருக்கும், அவங்க அந்தஸ்துல விசுவாசம் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க மேலேயே விசுவாசம் இருக்கும். நான் என்னால செய்ய முடியும், என்னால பண்ண முடியும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். ஆனா வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில அவர் விசுவாசம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:1. காணப்படுகின்றவைகளின் எபிரேயர் விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? live by faith not by sight. விசுவாசித்து நடக்கணும், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு நம்ம நார்மலான நம்ம அந்த விசுவாசம் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு மனுஷங்களை விசுவாசிக்கிறோம்னா நம்ம கண்ணால் பார்த்தா தான், இல்லை நம்ம உணர்ந்தா தான், இல்லை கேட்டா தான், ஒருத்தவங்களை பற்றி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சிருந்தா தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படித்தானே? அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆனால் அதே வந்துட்டு நம்ம பைபிள் அப்ளிகபிளாக சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம ஆண்டவர் வந்துட்டு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவனாக காணப்படுகிறார். அவரை விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஒரு 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 என்ன சொல்றது இல்ல ஒரு எவிடன்ஸோ இல்ல அவரை நான் எதுக்கு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு இது இல்லாம எல்லாவற்றையும் படித்தது யாராக இருக்கிறாரு? தேவன். அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு 100%
100% நம்ம ஒருத்தவங்களை கண்ணை மூடி நம்பலாம்னு சொன்ன அந்த உலகத்துல யாரு மாத்திரம் கர்த்தர் கர்த்தர் மாத்திரம். ஆனா தேவனை இப்போதைய, கடைசி காலத்துல பார்க்கும்போது யாரையுமே நமக்கு நம்ப முடிய இல்லாத ஒரு காரியமாக நம்மளுடைய சூழ்நிலைகளை நமக்கு நம்ப முடியாது. நம்மளுடைய எந்த காரியமா நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலுமே நமக்கு வந்து நம்ப முடியல. நமக்கு 100% நமக்கு கண்ணடிச்சு நமக்கு நம்ப முடியும்னு சொன்னா அது ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு பைபிள்ல ஒரு ஸ்டோரி பார்க்கும்போது லோத்தும் ஆபிரகாமும் என்ன செய்யறாங்க, அவங்க பிரியும் போது வந்து லோத்து எதை பாக்குறாரு, நல்ல விளைச்சல் உள்ள ஒரு செழிப்பான ஒரு இடத்தை தான் அவருக்கு அதை பாக்குறாரு. அது எதனால பாக்குறாரு, கண்ணால பார்த்து என்ன நினைக்கிறாரு, சரி இங்க போய் நான் இருந்தேன்னா நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு இதுல அவரு போனாரு. ஆனா அப்படி இருந்தாரா? இல்ல. அது எப்படியாக இருந்தது, பயங்கரமாக காணப்பட்டது. ஆனா ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்துட்டு ஆண்டவர் ஆபிரகாமு கிட்ட பேசும்போது என்ன சொன்னாரு, நான் உன்னுடைய சந்ததி எப்படி பெருகு பண்ணுவேன்னு தான் சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இன்னும் பார்க்கல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, விசுவாசித்து நடந்தாரு. அது விசுவாசத்தின்படி நடந்தது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு விசுவாசத்தை பத்தி இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ராங்கா நம்ம சொன்னோம்னா, இப்போ எப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த காலத்துல பார்க்கும்போது மனுஷர்களை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம், நிறைய இடத்துல நம்பிடுறோம். ஆனா ஆண்டவரை வந்துட்டு நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். நமக்கு அந்த நம்பிக்கை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம், பயமாக இருக்கிறோம், யோசிக்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இது நடாது அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்துட்டு ஆண்டவர் என்ன, ஆனா அவர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாருன்னா, நமக்கு வந்துட்டு காண முடியாத காரியமாக இருந்தாலும் இல்லை நம்மளுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு எப்படி சொல்றது கடுமையாக காணப்பட்டாலும், இல்லை நமக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்தாலும், இல்லை நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, நம்மளை விசுவாசத்துடன் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளுடைய முடிவும் நம்மளுடைய தொடக்கமும் முடிவும் யாரோட கையில் இருக்குது, அவரோட கையில இருக்குது. நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். அல்லையா, நம்ம தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொண்டாரு. அப்பா அம்மாக்கு நம்மளுடைய பேரை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் யார் நமக்கு பேர் முதல் வைத்தது, அவர் தான் வச்சது. அப்ப அவர் வச்சவர் நம்மளை கண்டிப்பாக நம்ம நினைப்பதற்கு மேலாக அவரு வல்லவராக இருக்கிறார். ஆனா அவர் கேட்கறது என்னதுன்னா விசுவாசம். யான் அளவு விசுவாசம் கேட்கல, அவர் எந்த அளவு கேட்டாரு, கடுகளவு விசுவாசம் இங்க வச்சா போதும் மக்களே அப்படி சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம பைபிள்ல பார்க்கும்போது அந்த ஆர்மர் ஆஃப் காட் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க, சர்வாயுத வர்க்கத்துல விசுவாசத்தை எந்த வெப்பனுக்கு ஒப்பிடுறாரு, விசுவாசம் என்னும் கேடகம்னா ஸ்வோர்ட், ஷீல்ட் இல்ல ஆயுதம். விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் வசனம் என்கிட்ட பட்டயம். இதுதான் ஸ்வர்ட் வந்துட்டு பட்டயம், ஆவியின் வசனம். விசுவாசம் என்னும் கேடகம் ஷீல்ட், ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அது கேடகமாக இல்ல, ஸ்வோர்ட் ஆஃப் ஃபெய்த் தான் இருக்குது. ஓகே, ஸ்வோர்ட்னா கத்தி. அப்ப நம்ம ஒரு போருக்கு போகிறோம்னா நமக்கு எல்லாம் இருந்துட்டு கத்தி கையில இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு நம்மள நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த எதிராளி இல்ல, நம்ம அந்த போராட்டத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நமக்கு எது தேவை, கத்தி தேவை. கத்தி ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அப்படியாக நம்மளுடைய ஆவிக்குரிய காரியத்துல நம்ம பார்க்கும்போது விசுவாசம் என்னும் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் தான். அப்ப அது ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. நம்மளை நாமளே காப்பாற்றுவதற்காகவும் நம்மளே வந்துட்டு தப்பித்துக் கொள்வதற்காகவும் அது வந்துட்டு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன்
அவர் உண்டென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும்னா அவர் எதை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். இப்போ நான் சொல்லுதான் ஆதியாகமம் 15:5-6. அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது Abraham trusted God and it pleased God. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ வந்துட்டு ஆண்டவரை நம்ம வந்துட்டு பிரியப்படுத்தணும்னா அவருக்கு வந்துட்டு அவரை நம்புவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நோவோட காலத்தையும் பார்க்கும்போது நோவாவை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நோவா எடுத்து பேழையை உண்டாக்குன்னு சொல்லும் போது அவர் எல்லா விசுவாசத்தோடும் அவரு உண்டாக்கி எடுத்தார். அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமாக இருந்தது. அப்போ விசுவாசம் நம்ம பார்க்கும்போது டூ வே டோராக கணக்குது. நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நமக்கு வந்து பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. நம்ம விசுவாசம் அதிகமாக இருந்தா தான், நமக்கு விசுவாசம் இருந்தா தான் நமக்கு எதுவுமே ஆண்டவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ வந்துட்டு நான் இப்போ நம்ம இந்த வசனம் வாசித்தோம்ல, மத்தேயு 17:20 ஒரு டைம் கூட நம்ம வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்றாரு? விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போகும். இதே இது இன்னொரு ஒரு இடத்துல வாசிக்கலாம். லூக்கா 17:5-6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க என்ன பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ரெண்டு இடத்துல என்ன சொல்றாரு? கடுகு விதையளவு. ஆனா வந்துட்டு வேற வேற காரியங்கள் சொல்றாரு. ஒரு இடத்துல மலையை பார்த்து போன்னு சொன்னா போய்டும்ன்றாரு. இன்னொரு இடத்துல காட்டாத்தி மரத்துல பிடுங்குண்டு வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் சொல்லும்போது அது கடலில போய் அது சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த மத்தேயு 17லயே இந்த 20 அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இது எந்த சினாரியோல அவர் அதை சொல்றாருன்னு நம்ம வாசிக்கலாம். 14-21 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவர்கள் ஜனங்களிடத்திலிருந்து வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தோம், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான். அப்பொழுது சீசர்கள் இயேசு இடத்தில் வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினால்தானே. அதற்கு இயேசு, உங்களுடைய அவிவிசுவாசத்தினால்தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், உங்களை அவிவிசுவாசம் தான் இதை செய்யாமல் போயிற்று. ஹல்லேலூயா. அப்ப இந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல சொல்றாரு? அந்த பையனோட தகப்பனாரோ பேரண்ட் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யாருக்கு வந்துட்டு கம்மியான விசுவாசம் காணப்பட்டது? அவங்க அப்பாவுக்கு தான்.
இல்ல அவங்க அப்பாவுக்கு இல்ல சீஷர்களுக்கு. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு விசுவாசம் கம்மியா தான் குறைந்து இருந்துச்சு. காணப்பட்டது. அவங்க அப்பா வந்துட்டு சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் அவங்க சீஷர்கள்ட்ட சீஷர்கிட்ட வந்து போய் சொன்னேன். சொன்னேன், அவங்க ஒண்ணுமே செய்ய முடியல, சொல்லிட்டாங்க. நீங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, அதான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அவங்களோட இதுலயே வந்துட்டு என்ன இருந்தது, ஒரு ஒரு அவிசுவாசம். அவிசுவாசம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்க கிட்ட, அவங்க அப்பா விசுவாசம் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அப்போ என்ன ஜனங்கன்னு சொல்வாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியேன்னு சொல்லுவாரு. அதை யாருக்கு சொல்றாரு, நம்மளதான் சொல்றாரு. நம்மளதான் அவரு சொல்றாரு. சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு சீஷர்களுக்கு வந்துட்டு சொல்றாரு, உங்களுக்கு வந்துட்டு எங்களால ஏன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ள அவிசுவாசம் தான் உங்களுக்குள்ள அவிவிசுவாசம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே என்ன இருந்தது, அவிவிசுவாசம் இருந்தது. காணப்பட்டது. அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்போது விசுவாசம் சொல்றது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு வந்துட்டு மாற்றி போடக்கூடியதா இருக்கும். போடத்தக்கக்கூடிய ஒரு ஒரு கோலாக ஆண்டவர் வந்துட்டு ஒரு கீயாக நம்ம கையில கொடுத்துருக்காரு. அது வந்துட்டு வெறும் ஒரு போதகர்களுக்கோ இல்ல வந்துட்டு ஒரு டிசைபிள்ஸ்க்கோன்னு இல்ல, எல்லாருடைய கையிலுமே இது கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரு. 21ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாமா? இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இல்ல 21 இல்ல, நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும்னு ஒரு வசனம் இருக்கு 20 இல்லையா? இப்ப வாசிச்சாங்க அப்பா. ஆமா. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் ஒன்றும் இராதுன்னு யார் சொல்றாரு? இயேசு இயேசு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தான் நம்ம கிட்ட சொல்றாரு. ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன செய்றோம், நம்ம ஓடி போய் மத்தவங்க கிட்ட தான் ஜெபத்துக்கு நம்ம ஓடுறோம். ஜெபத்துக்கு ஓடுறோம். எல்லாத்துக்குமே நம்மளே செய்றோம். முதல்ல வந்துட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட ஓடுறதுக்கு முன்னாடி முதல்ல யார்கிட்ட ஓடுறோம்? போதகர் கிட்ட. நம்ம நிறைய காரியத்துல நம்ம என்ன செய்றோம், ஓடி போய் காமிக்கிறோம், நம்ம அதை செய்றோம் இதை செய்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும் விசுவாசம். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 21:22. 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர்களை எல்லாம் பெறுவீர்கள். ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்றாரு? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணும்போது கிடைக்காது. நீங்க ஜெபம் பண்ணும்போது, அது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு டைரக்டா தான் டீல் பண்றாரு, இன்டைரக்டா அவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், நம்மளுடைய வந்துட்டு நம்மளுடைய பிளெஸிங்ஸுக்காகவும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்மளுடைய அதிசயங்களுக்காகவும் மற்றவங்க கிட்ட போய் நிற்கிறது, மற்றவங்க இடத்த போய் நம்ம நிற்கக்கூடாது. அதை வந்துட்டு யார்கிட்ட போய் நம்ம நிக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும். யார்கிட்ட இருந்து நமக்கு எல்லாமே வருகிறது, அவர் தான் நமக்கு எல்லாமே சோர்ஸ். அவர் வந்துட்டு கேட்கிற ஒரு காரியமானது விசுவாசம். அந்த விசுவாசத்துடன் போய் நிற்கும் போது அவர் நம்மளுடைய காரியங்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மஸ்டர்ட் சீடை பத்தி நம்ம பார்க்கும் போது மிகவும் சின்ன ஒரு சீடாக அது காணப்படுகிறது. அது 1 to 2 மில்லிமீட்டர்ஸ் தான் காணப்படுகிறது. அப்புறம் வந்துட்டு அது என்ன செய்வாங்கன்னா, சில ஊர்ல இந்தியா டென்மார்க்ல எல்லாம் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில வந்துட்டு அதை தூவும் போது தீய சக்திகளை வந்துட்டு அது வீட்டுல இருந்து அதாவது வீட்டை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் இல்லாம அது வந்துட்டு கார்டனர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அது போட்டாலே உடனே வந்துட்டு வளர்ந்துருமா. அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா 2 நாள்ல வந்துரும். நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அதுக்குரிய ஒரு இதாக காணப்படுகிறது. அப்ப வந்துட்டு நம்ம விசுவாசம் சொல்லும் போது ஒரு கடுகளவு இருந்தா விசுவாசம் நம்மள வந்துட்டு அநேக காரியங்களாக நமக்குள்ள அநேக அந்த விசுவாசம், ஒரு விசுவாசம் இன்னும் அநேக விசுவாசங்களாக நமக்குள்ள பெருகும், மல்டிப்ளை ஆகும். அதுவும் இல்லாம மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதம் உள்ளத்தக்கதாக நம்மளை மாற்றும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், அந்த 21ஆம் வசனத்துல மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் போது அது பெயர்ந்து போகும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு வீட்டில் இருந்தாரு, ஒருத்தர். அப்போ வந்துட்டு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, ரொம்ப விசுவாசமான ஒரு மகனாக இருக்கிறவர், அவர் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு பேசினாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சான். பெரிய சத்தம் கேட்கும்போது அவர் வந்துட்டு கனவுல பார்க்குறாரு. அப்போ முழிச்சு பார்க்கும்போது ஒரே வெளிச்சமா இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னாரா,
உன் வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய கல் இருக்குது, அதை வந்துட்டு நீ வந்துட்டு புஷ் பண்ணு. புஷ்னா தமிழுக்கு என்ன அர்த்தம்? தள்ளு. புஷ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு காரணம் முடிஞ்சிடுது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, காலையில் ஏந்திரிக்கிறாரு. காலையில் ஏந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த இது ஞாபகம் வருது. வெளியில் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கல் இருக்குது. அதை வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, புஷ் பண்ணுறாரு. ஆனால் நகர்த்த முடியல, ஆனால் அதை வந்து புஷ் பண்ணுறாரு. புஷ் பண்ணுறாரு. தினமும் காலையில் ஏஞ்சி அவர் என்ன செய்கிறாரு, ஓயாமல் அதை வந்து புஷ் பண்ணுறாருன்னு. ஆனால் வந்து அது என்ன ஆக மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது. ஆனால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆயிடுது, சோர்ந்து போயிடுறாரு. என்ன அது எது பண்ணி அதை மூவ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இதாக இருக்கும் போது அப்போ வந்து சத்ருவானோன்னு வந்தானா. வந்து சொன்னான்னா, நீயும் இவ்வளோ நேரம் தள்ளின்னு இருக்கிற, தள்ளி ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா, நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவனுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ட்ரபிள்டு மைண்ட் ஆகிடுது. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் இருந்து பேசுகிறாரா, அந்த மாதிரி எனக்கு இப்படி தோணுது, நான் எங்கே விழுந்து போகிறேன், நான் எங்கே ஃபெயில் ஆகிறேன், நீங்கள் தான் நான் வந்துட்டு நகர்த்தணும்னு சொன்னீங்க, ஆனால் இதை நகரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லி பேசினாரா, நான் உன்னை வந்துட்டு புஷ் பண்ண தான் சொன்னேன், இதை நகர்த்த நான் சொல்லலை உங்ககிட்ட. நீ ஆனால் என்னுடைய வார்த்தையை நீ வந்துட்டு கீழ்ப்படிந்து நீ அதை செஞ்ச. ஆனால் இப்போ நீ செஞ்சதுனால உன் உடம்ப பாரு. அப்போ உடம்பு பார்க்கும்போது என்ன இருக்கு, அவருக்கு அவ்வளோ ஒரு எக்ஸசைஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு மசில்ஸ்லாம் வச்சு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக காணப்பட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து உன்னுடைய விசுவாசத்தை வந்துட்டு நீ எக்ஸசைஸ் பண்ணி அதை வந்து வளர்த்திக்கணும். அது நகர்த்துறது யாருடையதாக இருக்கிறது, ஆண்டவருடையதாக இருக்கிறது. நீ விசுவாசத்தோடு அதை வந்துட்டு நீ அந்த காரியத்தை மட்டும் விசுவாசத்தோடு நீ வந்துட்டு அதை புஷ் பண்ணால் மட்டும் போதும். ஏற்ற நேரத்தில் அவர் வந்துட்டு அதை நகர்த்துற கூடிய காரியமாக அவர் பார்த்துக்கொள்வார். இல்லையா? அதே நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபித்துட்டு முடிச்சுட்டோன்னே உடனே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க விசுவாசத்தை முதல்ல பெருகி கொள்ளுங்க, அதை எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது கூடிய அந்த விளைவை வந்து யார் பார்த்துக்கொள்வாரு, தேவன் பார்த்துக்கொள்வாரு. நிறைய நேரத்தில் இந்த வசனம் வாசிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், சில டைம் வெளியில போயிட்டு இது போய் அங்கே போய் விழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே விழுந்துரும்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அதல்ல விசுவாசம். நம்ம அவரை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விசுவாசிக்கிறோம், அதை நம்மளுடைய விசுவாசத்தை எப்படியாக பெருத்தி கொள்கிறோம், அதுதான் வந்து முக்கியமான காரியமாக இருக்கிறது. மீதியான அதுக்குரிய ரிசல்ட் யாரோட கையில் இருக்கிறது, ஆண்டவருடைய கையில். அவருக்கு தெரியும் எப்போ நகர்த்தணும், எப்போ இது செய்யணும்னு என்று தெரியும். இல்லையா? அப்போ பைபிளை நம்ம பார்க்கும்போது இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்க, அவரோட அந்த ஓரத்தை தொட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஜக்கேயுஸ் வந்துட்டு அவ்வளோ ஆண்டவர் வந்து நிற்கும் போது, ஐயோ ஒன்றும் பார்க்க முடியலையே, எனக்கு பார்க்கணுமேனு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, மரத்துக்கு மேலே ஏறினா அட்லீஸ்ட் அவருக்கு பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு செஞ்சுரியனோட வேலைக்காரனுக்கு வந்துட்டு உடம்பு முடியாது இருக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு சொல்லும் போது அவர் சொல்லல, இல்ல ஐயா உங்க வார்த்தையே எனக்கு போதும், நான் அதை எடுத்துட்டு போவேன்னு சொன்னாரு. 5000 ஆண்கள் 5000 ஜனங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சின்ன பையன் கொண்டு வந்த அந்த கொஞ்சம் உணவு போதும், சின்ன ஒரு உணவாக காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது சின்ன சின்ன காரியமாக இருந்தது. சின்ன அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், எனக்கு ஒன்றும் மரத்துல ஏறி பார்த்தா போதும், அந்த கொஞ்சம் ஃபுட் இருந்தா போதும் அப்படின்னு தான் சின்ன ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அந்த சின்ன காரியம் எப்படியாக அவங்களுக்கு மாறிச்சு, பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறினதாக நம்ம இட் மல்டிப்ளைட். அவங்களுக்கே அறியாமல் அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, சின்ன ஒரு அது எதையாவது ஒன்று, அவங்க அந்த சின்ன ஒரு காரியம் தான், அந்த சின்ன அந்த வஸ்திரத்தை தொடணும்னு சொல்றாங்க. இத்தனை தானே இருக்கு, எப்படி இவ்வளவு பேருக்கு பத்துன்னு அப்ப கூட அவங்களுக்கு அந்த விசுவாசம் சொல்லும் போது, ஆனா அந்த 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 சின்ன ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. உங்களை மலை போல ஒரு காரியத்தை யோசிக்கல, செய்ய சொல்லல, அந்த சின்ன ஒரு காரியத்தை தான், அந்த ஒரு விசுவாசம், அந்த சின்ன விசுவாசம் எப்படி விசுவாசமாக இருக்கிறது என்று தான் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இல்லையா? நம்ம வந்துட்டு டைம் ஆயிடுச்சா? நம்ம வந்துட்டு டக்குன்னு விசுவாசத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதனால என்னக்கா அதிசயங்கள் இருக்கிறது, டக்குன்னு வசனம் வாசிக்கலாம். விசுவாச மோட்ல எப்படி பெற்றுக்கொள்ளணும், ஜேம்ஸ் 1:6 வாசிக்கலாமா? ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
விசுவாசத்தோட கேட்க கடவன். இல்லையா? எதை படாமல் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கணும். கேட்கணும் அப்படி சொல்றாரு. ரெண்டாவது வாசிக்கல ரோமர் 10:17. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எப்படி விசுவாசம் வரும்? வசனத்தினாலே. வசனத்தை கேட்கறதுனால வரும். அப்ப அவருடைய வார்த்தை நம்ம கேட்கிறவர்களாக காணப்படணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் எபிரேயர் 12:2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பரிசு வீட்டிருக்கிறார். வசனம் மாறி இருக்கும். சரி, இது ரெண்டும் நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். ஒண்ணு அதுலயே ஒண்ணு பீல ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். நம்ம யார் மேல கண்களை பதித்து வைத்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல பதித்து வைத்திருக்கணும். அப்ப நமக்கு சந்தேகப்படாமல் அவருடைய வார்த்தையை கேட்கணும், அப்புறம் பொறுமையோடு ஓடணும், அப்புறம் வந்துட்டு அவர் மேல கண்களை வைத்திருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு விசுவாசிக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்? யோவான் 7:38 வாசிக்கலாமா? யோவான் 7:38. யோவான் 7:30. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வசனம், நதிகள் எப்போதும் வற்றாது, நதிகள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்புறம் அடுத்தது ஜேம்ஸ் 1:3 வாசிக்கலாமா? யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமையை உண்டாக்கும். அல்லேலூயா. மூன்றாவது மார்க் 9:23. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கின்றவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சிலது தான் கூடும் ஆண்டவர் சொல்லல, எல்லாமே கூடும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10:11. ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுவது இல்லை. மற்றவங்களுக்கு கேட்கும் போது மேபி அவங்க நகைக்கலாம், என்னடா அது ஆண்டவர் நம்பிக்கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க, ஒண்ணுமே நடக்காமலே இருக்குது அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவர் வார்த்தை என்ன சொல்றது? ஒரு நாளுமே வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. நாங்க இப்போ வந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு நான் வந்துட்டு முடிக்கிறேன். அந்த மலைக்கு